Taste the Daily. சென்னையில் பெய்து வரும் மழை காரணமாக நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலை வெள்ளக்காடாக மாறி வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். ஃபெஞ்சல் புயல் கரையை நெருங்கி வருவதால் இரவு முதல் மழை பெய்து வருகிறது. இதனால் சென்னை முழுவதும் மழைநீர் வெளியேறாமல் சாலைகளில் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. அதன்படி நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலை முழுவதும் வெள்ளமாக மாறியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சென்னை வானிலை ஆய்வு மையம் அவ்வப்போது மழை குறித்த அறிவிப்பு வெளியிட்டு வந்த போதிலும் ஸ்டாலின் அரசு கருத்தில் கொள்ளாமல் அவதிக்குள்ளாக்கிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் அரசு எந்த ஒரு திட்டத்தையும் 3 ஆண்டுகளில் செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டும் மக்கள் 4000 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால்வாய்கள் அமைக்கப்பட்டு விட்டதாக வெற்று விளம்பரம் செய்ததாக சாடினர். இதுபோன்ற அவல நிலையை விரைவில் அரசு சரி செய்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வேதாரண்யம் அடுத்த கரியப்பட்டினம், செட்டிப்புலம், எல்லைக்கரை, வடமழை மணக்காடு, பிராந்தியங்கரை, உம்பளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியதால் நெற்பயிர்கள் மூழ்கி அழுகின. இதேபோன்று கீழையூர் சுற்றுவட்டார பகுதிகளான இறையான்குடி, அகரம், முப்பத்திக்கோட்டகம், வேப்பஞ்சேரி, புறவனூர், சாட்டியக்குடி, அணக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் முற்றிலுமாக சாய்ந்து மழைநீரில் மூழ்கியது. எனவே பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபெஞ்சல் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மகாபலிபுரம் சாலையில் பொது போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபெஞ்சல் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என்பதாலும் அப்போது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதாலும் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஃபெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் 2 விமானங்கள் வானில் வட்டமடித்தபடி பறந்து கொண்டிருந்தன. துபாயிலிருந்து 258 பயணிகளுடன் சென்னைக்கு காலை 8:10 மணிக்கு வந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மற்றும் அபுதாபியிலிருந்து 151 பயணிகளுடன் சென்னைக்கு வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்களும் சென்னையில் தரையிறங்க முயன்றன. ஆனால் மோசமான வானிலை காரணமாகவும் ஓடுபாதை தெளிவாக தெரியாததாலும் 2 விமானங்களும் தரையிறங்க முடியாமல் தொடர்ந்து வானில் வட்டமடித்தபடி பறந்து கொண்டிருந்தன. ஃபெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதுடன் கடல் அலைகளும் அதிக உயரத்திற்கு எழும்புகின்றன. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் புயல் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுமார் 6 அடி உயரத்திற்கு மேலாக அலைகள் எழும்புகின்றன. இதனால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள தேவனாம்பட்டி, சில்வர் கடற்கரை பகுதிகளிலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் இந்த கடற்கரைகளுக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் செல்வதை தடுக்க பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதுப்பேட்டை மீனவ கிராமத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டு 5 அடி தூரத்திற்கு மணல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஃபைபர் மற்றும் நாட்டு படகுகள் பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன. நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை ஆகிய கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஃபெஞ்சல் புயலால் சென்னையில் மெரினா, பட்டினப்பாக்கம், திருவொற்றியூர், பெசன்ட் நகர் போன்ற பகுதிகளில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடந்த 3 நாட்களாகவே சீற்றம் இருந்த நிலையில் தற்போது புயல் நெருங்கி வருவதால் சீற்றம் அதிகரித்துள்ளது. அலைகள் 3 முதல் 7 அடி வரையில் ஆக்ரோஷத்துடன் எழுந்து கரையில் மோதி வருகின்றன. தரைக்காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலமாக வீசி வருவதால் மீனவர்களின் படகுகள், மீன்பிடி சாதனங்கள் சேதமடைந்துள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெங்கம்பாக்கம், சதுரங்கப்பட்டினம், நத்தமேடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50 ஏக்கருக்கும் மேலாக விவசாயிகள் நெற்பயிர்கள் நடவு செய்துள்ளனர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக வெள்ளிக்கிழமை இரவு முதல் பெய்து வரும் மழையால் மழைநீர் புகுந்து நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. சேதமடைந்துள்ள நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.